திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 491, அதிகாரம் இடனறிதல். கிமு 326 ஆண்டு கிரேக்க மாவீரன் அலெக்சாண்டர் உலகை வெல்லும் ஆசையில் ஆசியாவை நோக்கி படையெடுத்து வந்தார். தற்போது பாகிஸ்தானில் இருக்கும் முல்தான் என்ற நகரை தனது பெரும் படையுடன் முற்றுகையிட முனைந்தார். அதையறிந்த அந்நாட்டு படை வீரர்கள் கிரேக்க படைகள் மீது கடுமையான எதிர்த்தாக்குதல் நடத்தினர். அவர்களின் தாக்குதலை முறியடிக்க கிரேக்க படைகள் கடுமையாக போராடினார்கள். அலெக்சாண்டர் தன் திறமை மீது அபார நம்பிக்கை கொண்டவர். அதனால் உற்சாகம் அவரை உந்தித்தள்ள ஆர்வ மிகுதியால் அப்பகுதியின் கோட்டை சுவரின் மீதேறி நகருக்குள் குதித்தார். தனது படைவீரர்கள் தன்னை பின்தொடர்கிறார்களா இல்லையா என்று கூட பார்க்க தவறிவிட்டார். அவரோடு 2-3 பேர் மட்டுமே கோட்டைக்குள் குதித்தனர். அனைவரும் எதிரிகள் வசம் சிக்கிக் கொண்டனர். அந்நாட்டு படைவீரர்கள் அவர்களை கடுமையாக தாக்கினார்கள். அலெக்சாண்டரோடு சென்ற வீரர்கள் அலெக்சாண்டர் மீது அடிவிழாமல் கூடியவரை போராடினார்கள். அவர்களே அந்த அடிகளையும் வாங்கிக் கொண்டார்கள். உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் நல்ல வேளையாக கிரேக்க படைகள் அங்கு வந்து சேர்ந்தது. ஓரிரு மணி நேரம் அவர்கள் வருவதற்கு தாமதமாக இருந்தால் அன்று அலெக்சாண்டரின் உயிர் பிரிந்திருக்கும். பின்னர் கிரேக்க படைகள் அந்நாட்டு வீரர்களுடன் கடுமையாக போரிட்டு கோட்டையை கைப்பற்றினர். பகைவரை வளைப்பதற்கு ஏற்ற இடம் வாய்ப்பதற்கு முன் எந்த செயலையும் தொடங்கக்கூடாது. அவரை வலிமையற்றவர் என்று இகழவும் கூடாது என்பதை தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்டபின் அல்லது என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். ஆராயாமல் தொடங்கினால் தோல்வி, இடனறிந்து செய்வதே வெற்றி.